Hello everyone. In the video la chapter 2 la example 15 and 16 நம்ம discuss பண்ணலாம். First example 15. Let Z1, Z2 and Z3 be complex numbers such that mod Z1 is equal to mod Z2 is equal to mod Z3 is equal to R greater than 0 and Z1 plus Z2 plus Z3 is not equal to 0. ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த ப்ராப்ளமில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 plus Z2 Z3 plus Z3 Z1 divided by Z1 plus Z2 plus Z3 is equal to R. இதுதான் ப்ரூவ் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன? mod of Z1 mod of Z2 mod of Z3 அப்படிங்கிறது R அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து Z1 plus Z2 plus Z3ங்கிறது not equal to 0 அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியணும். அதாவது mod Z square is equal to Z bar அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லையா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது mod Z1 equal to R அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அதுக்கு mod Z1 ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான். அப்போ mod Z1 ஸ்கொயர் அப்படிங்கிறது R ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா mod Z1 equal to Rங்கிறதுனால நம்ம இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது Z1 ஸ்கொயர் is equal to R ஸ்கொயர் mod Z1 ஸ்கொயர் is equal to R ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இந்த mod Z1 ஸ்கொயரை எப்படி எழுதலாம்? Z1 பார் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி. ஸோ Z1 பார் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர். அப்போ Z1 is equal to R ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதே மாதிரியே mod Z2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கன்னா Z2 இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார் அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி mod Z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் அப்படின்னு போடும்போது நமக்கு Z3 இஸ் ஈக்குவல் டு R ஸ்கொயர் டிவைடட் பை Z3 பார் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஓகே, இப்போ நமக்கு Z1 ப்ளஸ் Z2 plus Z3 is not equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆக்சுவலாக ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு வந்து Z1 plus Z2 plus Z3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வரணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா Z1 plus Z2 plus Z3 is equal to இந்த 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? இந்த 3ஐயும் நம்ம ஆட் பண்ணுறோம். Z1 Z2 Z3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த 3 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்னாகும்? R ஸ்கொயர் டிவைடட் பை Z1 பார் ப்ளஸ் R ஸ்கொயர் டிவைடட் பை Z2 பார் ப்ளஸ் R ஸ்கொயர் டிவைடட் பை Z3 பார் அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதில் எல்லாமே காமனாக R ஸ்கொயர் இருக்கிறதுனால R ஸ்கொயரை நம்ம வெளியில் எடுத்துட்டு 1 divided by Z1 bar plus 1 divided by Z2 bar plus 1 divided by Z3 bar அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம்? நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். கீழே நமக்கு தனித்தனியாக வேறு வேல்யூ இருக்கிறதுனால இதை 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எதில் ஃபஸ்ட் வேல்யூவில் என்ன இருக்குதோ அதை விட்டுட்டு மீதி 2 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ Z1 பார் Z2 பார் Z3 பார் எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா Z1 பார் இருக்கிறதுனால ஆக்சுவலி என்னென்னா அதை டிவைட் பண்ணிவிட்டு மீதி வரதை நம்ம இங்கே போடுவோம் இல்லையா? அதே தான். ஸோ Z1 பார் விட்டுட்டு Z2 பார் Z3 பார் இங்கே எழுதுவோம். அதே மாதிரி செகண்ட் இதில் ப்ளஸ் Z2 பாரை விட்டுட்டு Z1 பார் Z3 பார் அப்படின்னு எழுதுவோம். ப்ளஸ் மூணாவது இதில் பார்த்தீங்கன்னா Z3 பாரை விட்டுட்டு Z1 பார் Z2 பார் அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? 2 பக்கமும் நம்ம மாடுலஸ் எடுக்கிறோம். ஸோ இப்போ இங்கே நம்ம Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே மாடுலஸ் போட்டோம்னா நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஆன்சருக்கும் நம்ம மாடுலஸ் போடுவோம். ஸோ 2 பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே நம்ம
மாடுலஸ் போட்டுட்டோம். ஸோ மாடுலஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப்பில் Z2 Z3 இப்போ தனித்தனியாக நமக்கு வந்து மாடுலஸ் இருக்குது இல்லையா, சரி தனித்தனியாக நமக்கு வந்து பார் இருக்குது இல்லையா, காஞ்சுகேட் எடுத்திருக்கோம். அதை நம்ம Z1 Z2 தனித்தனியாக பார் இருக்கிறத நம்ம Z1 Z2 பார் அப்படின்னு சொல்லி போடலாம். அதை தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். தனித்தனியாக இருக்கிறத ஹோல் பார் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் தனித்தனியாக இருக்கிறத நம்ம ஹோல் பார், இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷனில் Z1 பார் ப்ளஸ் Z2 பார் ஈக்குவல் டு Z1 Z2 ஹோல் பார் அப்படின்னு நம்ம எழுதலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மேலே யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தாலும் நம்மளால் சேர்த்து எழுத முடியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எப்போதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ தனித்தனியாக இருக்கிறதையும் நம்ம ஹோல் பார் போட்டு எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே மாடுலஸ் ஓவராலாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது Z1 Z டிவைடட் பை Z2 ஹோலாக நமக்கு மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், mod of Z1 mod of Z2 இப்படின்னு எழுதலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நம்ம இங்கே ஹோல் மாடுலஸில் இருக்கிறத நம்ம தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து எழுதுகிறோம். புரியுதா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு Z1 Z2 Z3 இப்போ இதெல்லாமே ஹோல் பார் அப்படின்னு இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் Zன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒன்று தெரியும், Z பார் mod of Z பார் இஸ் ஈக்குவல் டு mod of Z அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோல் மாடுலஸ் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் Zன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Z பார் mod of Z பார் அப்படின்னு இருக்கிறத mod of Z அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த பாரை தூக்கிட்டு mod of Z அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இன்னொன்று நமக்கு இங்கே ஆர் ஸ்கொயர் இங்கே மாடு இருக்கு இல்லையா, நம்ம மாடுலஸ் ஆஃப் எந்த ஸ்கேலார் இருந்தாலும் மைனஸ் இருந்தால் மட்டும் அதை எடுத்துட்டு நம்ம அப்படியே எழுதலாம். இதுக்கு என்ன அர்த்தம், ஆர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஹோல் தி ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஸோ அதை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா, இதை நம்ம Z பார் மாடுலஸ் ஆஃப் Z பார் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z அப்படிங்கிறதுல எழுதிட்டோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 ஹோல் பார் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு என்ன நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம Z1 Z2 பார் அப்படிங்கிறத Z1 பார் Z2 பார் தனித்தனியாக மாடுலஸ் எடுத்து நம்மளால் எழுத முடியும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஜஸ்ட்டு Z1 Z2 Z3 ஹோல் பார் மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 ஹோல் பார் அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக Z1 பார் மாடுலஸ் ஆஃப் Z1 பார் மாடுலஸ் ஆஃப் Z2 பார் மாடுலஸ் ஆஃப் Z3 பார்னு எழுதுகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு தனித்தனியாக நம்மளுக்கு வேல்யூ ஆர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை நம்மளால் அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்குறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக எழுதிடுறோம். இப்போ இங்கே எழுதும்போது நமக்கு ஒன்று தெரியும், மாடுலஸ் ஆஃப் Z பார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Zன்னு எழுதலாம் இல்லையா. இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த Z1 பாரை நம்ம Z1 அப்படின்னு எழுதுகிறோம். சரி, இப்போ Z1 மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z3 எழுதியாச்சு. ஸோ மேலே இருக்கிறது அப்படியே தான் வரும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு என்ன தெரியும், கொடுத்துருக்கிறது mod Z1 இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க, mod Z2 இஸ் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்குறாங்க, mod Z3 இஸ் ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆர் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆர் ஸ்கொயர் இது மேலே இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு, ஆர் ஸ்கொயர் இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே வந்துடும், கீழே நமக்கு ஆர் க்யூப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் ஆர் க்யூபை கேன்சல் பண்ணால் ஆர் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த சைடு எல்லாமே என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3 அப்படின்னு இருக்குது இல்லையா, அதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வரோம். ரைட் ஹேண்ட் சைட்னா என்ன ஆகும், நமக்கு இந்த இடத்துல டினாமினேட்டரில் போயிடும். இந்த டினாமினேட்டரில் இருக்கிற ஆரை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா. ஸோ அப்போ ஆர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். இந்த டேர்மில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது மாடுலஸ், அதாவது Z1 மாடுலஸ்
டிவைடட் பை mod of Z2 அப்படின்னு இருக்குது. அப்போ தனித்தனியாக இருக்கிறத நம்மளால் சேர்த்து எழுத முடியும் by using this property. Z1 mod of Z1 divided by mod of Z2 is equal to ஓவராலாக mod of Z1 divided by Z2 அப்படின்னு எழுதலாம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரெண்டு மாடுலஸையும் நம்ம ஓவராலாக எழுதியாச்சு. ஸோ இப்போ R is equal to modulus of Z1 Z3 Z1 Z2 plus Z2 Z3 plus Z1 Z3 or Z3 Z1 whatever it is divided by Z1 plus Z2 plus Z3 இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Next 16th example, show that the equation z square is equal to z bar has 4 solutions. அதாவது நமக்கு இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க, இந்த ஈக்குவேஷனில் 4 சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் மாடுலஸ் எடுக்கலாம். ஸோ mod of z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mod of z பார். ஜஸ்ட்டு இதுக்கு ரெண்டு பக்கமும் மாட் எடுத்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், இந்த z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த z பார் மாடுலஸை நம்ம zன்னு எழுதலாம். நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி தெரியும். மாடுலஸ் z பார் இஸ் ஈக்குவல் டு z அப்படின்னு எழுதலாம். இந்த z இதை தான் நம்ம இங்கே இந்த மாதிரி எழுதியிருக்கோம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய ப்ராப்பர்ட்டிஸை தான் இங்கே நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். மற்றபடி ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி. ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை எந்த இடத்துல கரெக்டாக அப்ளை பண்ணுமோ அதை அப்ளை பண்ணிங்கனாலே ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இப்போ இங்கே வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணி நம்ம இசட் அப்படி ஏன் அப்படின்னா நமக்கு இது ஜெட்டுன்னு இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு ஜெட்டுன்னு இருந்தால் தான் ஈஸியாக சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இங்கே ஜெட் பார்ங்கிறத நம்ம ஜெட்டுன்னு மாற்றுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம், ஜெட் ஸ்கொயர் மைனஸ் mod z ஸ்கொயர் மைனஸ் mod z இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா இதை தூக்கி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா மைனஸில் வரும். ஸோ மைனஸ். இப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும். அப்போ எக்ஸை வெளியில் எடுத்தால் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அதே இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஜெட் பாரை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, சாரி மாடுலஸ் ஜெட்டை வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னொரு மாடுலஸ் ஜெட் இங்கே கிடைக்கும். ஸோ மாடுலஸ் ஜெட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இது எப்படி எழுதலாம், மாடுலஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி மாடுலஸ் ஜெட் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. அப்போ மாடுலஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு சொல்யூஷன் இல்லையா. அடுத்தது மாடுலஸ் ஜெட் பார் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம், மாடுலஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இங்கே நமக்கு மாடுலஸ் ஜெட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணலாம். ஸ்கொயர் பண்ணாலும் மாடுலஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 1 ஸ்கொயர் நம்ம 1 தான் ஆன்சர் வரும். இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாடுலஸ் ஜெட் ஸ்கொயரை ஜெட் பார் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நமக்கு தெரியும். மாடுலஸ் ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜெட் பார் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா. இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஜெட் அப்படின்னு எழுதலாம். ஜெட் பார் இஸ் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர் அப்படிங்கிறது ப்ராப்ளமில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஜெட் பாருக்கு பதிலாக நம்ம ஜெட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ ஜெட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை ஜெட். அப்போ இந்த ஜெட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஜெட் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ எக்ஸ் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும், 3 சொல்யூஷன் இருக்கும். ஏன்னா இது க்யூப்பில் இருக்கிறதுனால நமக்கு இங்கே 3 சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே நமக்கு எக்ஸ் அதாவது ஜெட் mod of z இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கு. இது ஒரு சொல்யூஷன், இங்கே ஒரு 3 சொல்யூஷன், மொத்தம் 4 சொல்யூஷன். z பார் இஸ் ஈக்குவல் டு 0, அங்கே ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. இது வந்து 0 சொல்யூஷன். இங்கே z க்யூப் இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே 3 சொல்யூஷன் நமக்கு கிடைக்குது. மொத்தம் 4 சொல்யூஷன். இது நான்-ஜீரோ சொல்யூஷன், இது வந்து 0 சொல்யூஷன். அப்போ 3 நான்-ஜீரோ சொல்யூஷன் கிடைக்குது, ஒரு 0 சொல்யூஷன் கிடைக்குது. டோட்டலி 4 சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ரெண்டு ப்ராப்ளமும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.